அழைப்பு. என்னடா கவிஞர் அவர்கள் பொதுவாக அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். கீழே 4 வரிதான் இருக்கு. ஒருவேளை வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களையோ நண்பர்களையோ இப்படித்தான் வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இலக்கணம் வகுத்து வச்சிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை இந்த புத்தகத்துல ஒவ்வொரு கவிதையா வாசித்துட்டு வரக்கூடிய இந்த வாசகர்களை இந்த கவிதையையும் வாசிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த கவிதையை வாசித்து முடித்தக்கு அப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வுகள் இந்த கவிதையை நான் சொல்லி முடித்தக்கு அப்புறம் உங்களுக்குள்ளும் ஏற்படுதா அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யாராவது இப்படி அழைச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. விடுமுறை நாள்களில் வீட்டிலேயே அடைந்து கிடக்கும் ஒருவனை இல்லனா ஒருத்தியை எங்காவது அழைத்து பார்த்திருக்கிறீர்களா? கூப்பிட்டு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வாசகர்களை உழுக்கி கேட்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் தனிமையில் இருக்கிறாங்க, தனிமையை விரும்புகிறவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க. 20, 22 வயதானாலும் கூட தனக்கென ஒரு நண்பன் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எத்தனையோ பேருக்கு இருக்கு. விடுமுறை நாள்கள் வந்தாலே போதும் கூட சேர்ந்து சுற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமலும் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட எங்கேயாச்சும் வரியா, வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கவிஞர் நம்மள எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு. அப்படி நீங்க அழைத்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எத்தனை பிரியத்தோடு அந்த நாள் முழுவதும் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. நானும் அதை உணர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி. வாழ்க தமிழ்.